வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இந்த வேத வாக்கியத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு வார்த்தை சந்தேகப்படுறது. சந்தேகப்படுகிறவன் அப்படின்றது. பாருங்க, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பெருசா சந்தேகம்லாம் வர்றதில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கூட சந்தேகப்படுறாங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து எப்படி இருக்கிறாங்கன்னா சந்தேகமா இருக்கிறாங்க. உண்மையிலே தேவன் வாக்கு தத்தம் பண்ணினா எல்லாவற்றையும் நம்ம கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இருக்கு. இயேசு சொல்றார் இல்லைங்களா, நான் திரும்பி வருவேன்னு சொல்லிக்கிறார். இயேசுனுடைய வருகை சமயமா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவருடைய வருகை என்ன செய்யறது இல்லைங்க, விசுவாசிக்கிறதுல சந்தேகப்படுறாங்க. இப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகப்படக்கூடியவங்களா இருக்கும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுறார். அந்த துரத்தி விடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்னன்னா இந்த சந்தேகம் தான். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனி என்ன செய்யலாம், புசிக்கலாம். தேவன் என்ன சொல்லியிருந்தார், கட்டளையாவே கொடுக்கிறார். நீங்க தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனி என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் எதை புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யலாம், புசிக்க வேண்டும். சர்ப்பமானது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன கேள்வி கேட்குது பாருங்க. ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. எப்படி சந்தேகத்தை கிளப்புது பேசும்போது. தேவன் சொல்லியிருந்தாரு, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனி என்ன செய்யலாம், புசிக்கலான்னு சொல்லியிருந்தார். நன்மை தீமை அறியத்த கனியோட என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். அப்ப தேவன் கொடுத்த கட்டளை ஆதாமுக்கு அந்த கட்டளை தான் கொடுத்திருந்தார். அந்த சர்ப்பமானது என்ன கேள்வி எழுப்புங்கிறது பாருங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. தேவன் கொடுத்த அந்த ஒரே கட்டளையை மீறுவதற்கு சர்ப்பம் என்ன பண்ணுது, சந்தேகத்தை கிளப்புது. வசனம் பாருங்க, அந்த வசனத்துல பாருங்க, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும், எல்லா விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேக்குது. யார்கிட்ட கேக்குது, ஆதாம்கிட்ட கேக்குதா, ஏவாள்கிட்ட கேக்குதுங்களா? ஏவாள்கிட்ட தான் கேக்குது. ஒரு சந்தேகத்தை கிளப்புது. நம்ம யோசிக்கிறான், என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா எந்த கனியை புசிக்க கூடாது. அப்ப சந்தேகம் ஒண்ணு கிளம்பும் போது யோசிக்க வைக்கதான் இல்லைங்களா. யாரோ ஒருத்தர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க, நம்ம அதை குறித்து யோசிப்போமா? அப்ப அந்த ஸ்திரியை அந்த வார்த்தையை கேட்டு சந்தேகப்பட்டு யோசிக்க வைக்குது. எது, சர்ப்பம். இல்ல இல்ல, தேவன் எல்லா கனி என்ன பண்ணிக்கிறாரு, சாப்பிட சொல்லிக்கிறாரு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ண வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஒரு சந்தேகத்தை என்ன செய்யறதுங்க, கிளப்புறது.
அதாவது சர்ப்பம் கேட்டிருக்கலாம், எந்த கனியை விலைக்கு வச்சுக்கிறாரு? அப்படி கேட்கல. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. சர்ப்பம் எப்படிப்பட்டது? தந்திரம். வசனங்களை வாசிக்கிறோம் இல்லைங்களா? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்ததுங்க? தந்திரம் உள்ளது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சந்தேகப்படும்படியாக என்ன செய்யுது? தூண்டுது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடல் மேல் அப்படி நடந்து வர்றாரு. சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு தண்ணீர் மேல, கடல் மேல அப்படி நடந்து வர்றாரு. பேதுருக்கு ஒரு ஆசை வந்துடும். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் என்ன செய்யணும்? தண்ணி மேல நடக்க வேண்டும், கடல் மேல் நடக்க வேண்டும். வான் கூப்பிடுறாரு. போகும்போது நடந்து போறாரு. பக்கத்துல நெருங்கும் போது சுத்தியும் பாக்குறாரு. பயங்கர காற்று, ஜலம் பயங்கரமா கொந்தளிக்குது. என்ன ஆகுறாரு? இயேசுவை பார்த்து கொண்டிருந்தவர் எதை பார்க்கிறாருங்க? சுத்தி ஜலத்தை பார்க்கிறாரு, புயலை பார்க்கிறாரு. இந்த சமுத்திரம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படி குலுங்குற மாதிரி இருக்குது. பார்த்து என்ன ஆகுறாரு? பயந்து தண்ணீருக்குள் அமிழ்ந்து போனான். அமிழும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அமிழ்ந்து போகும்போது இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சு பண்ணாரு. இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, மத்தேயு புஸ்தகம் 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது பேதுருவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை குறித்து அவர் என்ன ஆகிறாரு? சந்தேகப்படுறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறது சந்தேகத்தோட வாழ்றாங்களோ, அவங்கள என்ன விசுவாசியா தான் இருப்பாங்க? அற்ப விசுவாசியா தான் இருப்பாங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம் என்று சொன்னால் துணிகரமா பாவம் பண்ணுவாங்களா? அப்ப துணிகரமா பாவம் பண்றாங்கன்னா அவங்க தேவன் இருக்கிறது விசுவாசிக்கிறாங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறாங்களா? அவங்களாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருப்பாங்க? அற்ப விசுவாசிகள். அப்ப கையை பிடிச்சு தூக்கி சொல்றாரு, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப சந்தேகப்படுகின்ற பொழுது தேவனை குறித்து நாம் என்ன எண்ணுறோம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து என்ன எண்ணுகிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து என்ன எண்ணுகிறோம்? அது நம்பிக்கை இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே இல்லை, தேவன் ஒருத்தர் இல்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து, தேவனை குறித்து நாம் ஒருபோதும் என்ன கூடாதுங்க? சந்தேகப்படக்கூடாது. பேதுரு சந்தேகப்பட்டார் இல்லைங்களா? யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, தோமாட்ட, நாங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம்? உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசித்தோம் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றாங்க. தோமாட்ட சொல்றாங்க. தோமா என்ன சொல்றாங்க கவனிங்க. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்துல என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய. எவ்வளவு சந்தேகப்படுறாரு. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன பண்ணோம்? தரிசித்தோம். இயேசுவோடு 3 வருஷம் அவர் இருந்துக்கிறார் தோமா. அவருக்கு என்ன வந்திருக்குதுங்க? சந்தேகம். நான் நம்ப மாட்டேன், அவரை நான் பார்க்கணும், அவருடைய கை அந்த ஆணியால் உண்டான துவாரத்தில் என்ன செய்ய, கையை விட்டு நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் என்ன பண்ணிக்கிறாங்க? ஈட்டி வச்சு குத்திக்கிறாங்க, அதுல என் கையை நான் போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன்? சந்தேகம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சந்தேகம் என்பது மிகப்பெரிய ஆபத்தா? அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, மிகப்பெரிய ஆபத்து சந்தேகப்படுவது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சந்தேகப்படுறாங்களா? கணவன் மேல சந்தேகப்படுறாங்க, மனைவி மேல சந்தேகப்படுறாங்க, பிள்ளைகள் மேல சந்தேகப்படுறாங்க. கண்காணிக்கிறது நல்ல விஷயம்தான், சந்தேகப்படுறது நல்ல விஷயம்தான். ஆனால் தீமைக்கு ஏதுவாக யோசித்து சந்தேகப்படுகின்ற பொழுது அது ஆபத்து இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விசுவாசம் அவருடைய விசுவாசம் பலவீனத்தில் இருக்கிறபடினாலே அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தேகப்படக்கூடியவங்களா இருக்காங்க தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து. இல்லைங்களா? யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய சந்தேகத்தை தீர்க்கும்படி பேசுறார்.
சரி, உன்னுடைய சந்தேகம் எப்படி தீரும்? கையில விரலை இட்டு பார்க்கணும், விழாவில் கையை போட்டு பார்க்கணுன்ற இயேசு கூப்பிடுறாரு, இங்க வா, என் விழாவில் என்ன செய்ய, கையை போட்டு பாரு, உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய கையில் என்ன செய்ய, துவாரத்தில் இட்டு பாரு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. அப்ப இந்த சந்தேகப்படுவது யார் தூண்டக்கூடிய காரியங்கள்? சந்தேகத்தை யார் தூண்டுறா? பிசாசானவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தேகப்படுறவங்களா இருக்கலாமா? தேவனுடைய வாக்கு தத்துவங்களை குறித்து, தேவனை குறித்து சந்தேகப்படலாமா? எத்தனை பேர் தேவன் இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஒரு கர்த்தருடைய சபையில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோம், தேவன் இருக்கிறது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்ற எல்லாருமே கை தூக்குவாங்க. தேவன் இருக்கிறது விசுவாசிக்கிறீங்கன்னா ஏன் பாவம் பண்றீங்க அப்படிங்கிற என்ன பதில் சொல்லுவாங்க. இப்ப தேவன் இருக்காருன்னா அவருக்கு பயந்து நடக்கணும் இல்லைங்களா? நான் தேவன் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன், ஆனால் தொடர்ந்து நான் பாவத்தில் இருப்பேன் என்று சொன்னால் நான் தேவன் இருப்பதை விசுவாசிக்கிறேனா? மார்க் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. மகதலேனா மரியாள் போய் சொல்றாங்க, இயேசு என்ன பண்ணாங்க, நான் பார்த்தேன்றாங்க. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிக்காங்க பாருங்க, அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. விசுவாசித்தாங்களா அல்லது சந்தேகப்படுறாங்களா? சந்தேகப்படுறாங்க, நம்பல. அவங்க அப்படி இருக்காதுன்றாங்க. மரியாள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணேன், தரிசித்தேன், உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்தேன்றாங்க. அப்போஸ்தலர்கள் நம்பினாங்களா? நம்பல. இயேசு என்ன செய்யறாரு பாருங்க, மார்க் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. எம்மாவூருக்கு போற வழியில 2 சீசர்களுக்கு தரிசனமா இருக்கிறார். அவங்க அப்போஸ்தலர் சொல்றாங்க, இயேசு என்ன பண்ணிக்கிறாரு, உயிர் தெழுந்து எங்களோடு என்ன பண்ணிக்கிறாரு, சம்பாசனை பண்ணினார். இயேசு வேத வாக்கியங்களை விலக்கி காட்டின பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது சொல்றாங்க. ஆனால் அதையும் நம்பினாங்களா? 13ஆம் வசனத்துல, அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. 2-3 சாட்சினாலே ஒரு காரியம் நிலவரப்படும். மகதலேனா மரியாள் சொல்லிக்கிறாங்க, 2 சீசர்கள் சொல்றாங்க, நம்பினாங்களா? நம்பல. 14ஆம் வசனம் பாருங்க. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களே அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவனுக்கு இருந்தது என்ன? அவிசுவாசம், இருதய கடினம். யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்க எப்படிதான் இருப்பாங்க? அவிசுவாசம் உள்ளவர்களாக, இருதய கடினம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் சொல்றாங்க, நாங்க தரிசித்தோம் அப்படின்னு. நம்பினாங்களா? இல்ல. இயேசு என்ன செஞ்சாருங்க, அவர்களை கடிந்து கொண்டார். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இயேசு உயிர் தெழுந்தது அறிவிக்கப்படுது, அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? வீண் பேச்சு. இயேசு உயிரோடு இருக்கும்போது நிறைய முறை சொல்லிக்காரு இல்லைங்களா, மனுஷகுமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவார். அந்த வார்த்தைகள் இப்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? வீண் பேச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சந்தேகம். இயேசு 40 நாள் அப்போஸ்தலர் தரிசனமாக்குறாரு, பரமேறி போறார். பரமேறி போறதுக்கு முன்னாடி அவர் எங்க வர சொல்றாருன்னா அந்த ஒலிவ மலைக்கு வர சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்க? இயேசு 40 நாள் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாருங்க, அவங்களுக்கு தரிசனமாகிறார். இயேசு பரமேறி போறதுக்கு முன்னாடி எங்க வர சொல்றாரு? அந்த குறித்திருந்த அந்த ஒலிவ மலைக்கு என்ன பண்றாருங்க, அழைக்கிறார். அப்போஸ்தலர் அங்க போறாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவை விசுவாசித்தார்களா?
இயேசுவை பணிந்து கொண்டார்கள், ஆனால் விசுவாசித்தார்களா? சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போஸ்தலருக்கு என்ன இருக்குதுங்க? சந்தேகம் என்பது இருக்கு. லூக்கா புஸ்தகம் 24 அதிகாரம் 37, 38 பாருங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? எது எழும்புது? சந்தேகங்கள். இயேசு கேட்கிறார். அவங்க அவிசுவாசம்ல இருதயம் உடையவங்களா இருக்கிறாங்க, கடினமான இருதயம் உடையவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத இயேசு இந்த வேத வாக்கியத்துல தெளிவா சொல்றாரு. காரணம் என்னன்னா சந்தேகம். அதாவது இந்த மது பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோடு கூட என்ன செஞ்சிடலாம்னா வாழ்ந்துடலாம். ஆனால் சந்தேகப்படக்கூடிய ஒரு மனுஷனோடு நீங்க வாழ முடியுமா? சந்தேகப்படக்கூடிய ஒரு ஸ்திரியோடு நீங்கள் வாழ முடியுமா? சந்தேகப்படுறவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? எல்லா காரியங்களிலும் தொடர்ந்து சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. உங்களால் நிம்மதியா இருக்க முடியுமா? அது சகோதரனோ சகோதரியோ. சந்தேகம் என்பது ஆபத்தா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு எந்த ஒரு சந்தேகங்களும் என்ன செய்யக்கூடாதுங்க, எழும்பவே கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது அவர் எப்படி இருந்திருக்காரு நம்ம பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 2 அதிகாரம் 49 பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடித்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இயேசு கிறிஸ்து கவனிச்சு பாருங்களா. இந்த வேத வாக்கியத்தை அவர் சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வயது? 12 வயது. 12 வயதுல தேவன் மேல் அவர் எவ்வளவு விசுவாசம் வச்சுக்கிறாரு. எருசலேமுக்கு, பெற்றோர்கள் எருசலேமுக்கு போறாரு. திரும்பி போகும்போது இயேசு கிறிஸ்து போகல. இயேசுவை காணான்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் எங்க வர்றாங்கன்னா திரும்பி எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு வருகின்ற போது தேவாலயத்தின் மத்தியில தான் அவர் என்ன செய்யறாங்க, அவர் கண்டுபிடிக்கிறான். மகனே ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடித்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இயேசு மீது இயேசு கிறிஸ்து தேவனின் மீது எவ்வளவு விசுவாசம் வச்சுக்கிறாரு. என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும். எத்தனை வயசுல? 12 வயதுல. இயேசு கிறிஸ்து நம்மை போல் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தவர். நாம் எப்படி தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பிறந்தவர் தான்? தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர் தான். ஆனால் பிதாவின் மீது அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது? பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான இருதயம் இருக்கு? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்படிதான் போதிச்சு வளர்க்கணும் இல்லைங்களா? பிள்ளைகள் எல்லோரும் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் எப்பொழுதும் என்ன செய்யணுங்க, சிந்திக்க வேண்டும். உலக காரியங்களே சிந்திப்பார்கள் என்று சொன்னால் என்ன சம்பவிக்கும்? உலகம் அவருடைய விசுவாசம் என்ன பண்ணிருங்க, அழிச்சு போட்டுரும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், பிதாவுக்கு அடுத்த காரியங்களே அவர்கள் என்ன செய்யணுங்க, சிந்திக்கணும், செயல்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு கூட, இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்களுக்கு கூட அந்த ஞானம் இல்லை. ஆனா அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஞானம் அவங்கள்ட்ட இருந்ததா? இல்லை. யாருக்கு அந்த ஞானம் இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் ஊற்றப்பட்டதா அவருடைய மூளையில? அல்லது இருதயத்துல ஞானம் அவருக்கு ஊற்றப்பட்டதா பரத்திலிருந்து? லூக்கா புஸ்தகம் 2 அதிகாரம் 52 பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் இயேசு ஞானத்தில் என்ன செஞ்சாருங்க, விருத்தி அடைந்தார், வளர்ந்தார். ஞானத்தில் வளர்வது எப்படி? கற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய முடியுங்க, வளர முடியும். ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்துல பிறக்குது. அந்த குழந்தை 12வது வகுப்பு தேர்வு எழுதுமா, அல்லது 1வது வகுப்பு தேர்வாவது எழுதுமா? அது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயசு குழந்தைங்க இருக்குது. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எவ்வளவு ஞானம் இருக்கும்? பூமிக்குரிய ஞானம் எல்லாமே இருக்குமா?
அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஞானம் என்ன ஆகுங்க? குழந்தைகளுக்கு வளரும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட ஞானம் எப்படி வளர்ந்தது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யறாங்க? ஞானத்துல வளர்ற. இந்த வசனம் தான் சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தார். அப்ப 12 வயதிலே தேவன் மேல் அவருக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தது. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் இருக்க வேண்டும். 30 வயசு வருது இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருடைய ஞானம் அதிகமாய் வளர்ந்திருக்குது. அவர் தேவனை விட்டு விலகி போயிட்டாரு 30 வயசுல. யோவான் ஸ்நானம் இடத்துல ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக இயேசு என்ன சொன்னார்? எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்கிறது. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. அப்ப தேவனுடைய எல்லா நீதிகளும் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். 12 வயதில் அவருக்கு ஞானம் இருந்தது. பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். 30 வயதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனுடைய எல்லா நீதி என்ன செய்யணும்? நிறைவேற்ற. இயேசு ஞானத்துல வளர்ந்திருந்தாரு. இயேசு ஞானத்துல எப்படி இருந்தாருங்க? வளர்ந்திருந்தாரு. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு எதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. யாரால் கொண்டு போகப்படுறாரு? ஆவியானவராலே. தேவன் தம்முடைய குமாரனை சோதிப்பதற்கு எங்கே ஒப்பு கொடுத்தார்? பிசாசின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். இயேசு 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடல. எவ்வளவு பசி இருக்கும் நமக்கு? ஒரு வேளை சாப்பிடல, எவ்வளவு பசி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? 2 வேளை சாப்பிடலைன்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். 3 வேளை சாப்பிடலைன்னா மயக்கம் போட்டே விழுந்துருவோம். ஆனால் 40 நாள் இயேசு என்ன செய்யலைங்க? சாப்பிடல. பயங்கரமான பசி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் மீது யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற. வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போனதே யாரு தாங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். பயங்கரமான பசி. மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த வேத வாக்கியத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து 40 நாள் உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை, ரொம்ப கடும் பசியில் இருக்கிறாரு. தாகத்துல கூட இருந்திருப்பாரு. ரொம்ப பலவீனமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறதுனால என்ன செய்ய முடியுங்க? அடையாளங்கள், அற்புதங்கள்லாம் பண்ண முடியும். பிசாசு என்ன சொல்றான் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு. பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த வேத வாக்கியத்தை குறித்து அங்க போச்சாங்க. என்ன போச்சாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் நிச்சயம் என்ன செஞ்சார்? மேற்கொண்டார். கண்களின் நிச்சயம் மேற்கொண்டார். ஜீவனத்தின் பெருமை என்ன செஞ்சார்? மேற்கொண்டார். இந்த பிசாசின் சோதனையை வைத்து இந்த 3 இச்சையை அவர் என்ன பண்ணிக்கிறாரு? மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. என்னன்னு பாருங்க. சும்மா அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போறக்கும் இப்ப நம்ம கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னங்கிறத பாருங்க. 3ஆம் வசனத்துல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பிசாசு என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரன்றானா குமாரனே ஆனால் அப்படின்னா, குமாரனே, தேவனுடைய குமாரன்னா எனக்கு நிறுவி. தேவனுடைய குமாரன்னா அப்ப இயேசுவின் இடத்துல எதை கிளப்புறான்? சந்தேகம். நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் இந்த கல்லுகள் என்ன பண்ண முடியும்? அப்பங்களாக்க முடியும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசு எதுலதான் இருக்கிறாரு? மாம்சத்துல தான் இருக்கிறாரு. அப்ப பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனா இல்லையா என்பதை அவர் யோசிக்கும்படியாக சந்தேகத்தை என்ன பண்றாங்க? கிளப்புறான். தான் தேவனுடைய குமாரனா ஒரு சந்தேகத்தை கிளப்புறான். நீங்க இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்தால் நீங்க யாரு? தேவனுடைய குமாரன். இயேசுக்கு இது மிகப்பெரிய சோதனை. இயேசு கடுமையான பசியில் இருக்கிறார்.
இப்ப நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கும்போது இயேசு என்ன பண்ணி ஆகணும்? அதை நிரூபிக்கணும். நான் தேவனுடைய குமாரன் தான், பாரு இந்த கல்லில் என்ன செய்ய போறேன், அப்பங்கள் ஆக்க போறேன், அப்பங்கள் ஆக்கணும். இயேசு அந்த பசியிலும் கூட, கடுமையான பசியிலும் கூட பிசாசுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரு. தேவனுடைய குமாரன் என்பது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியதல்லவான்னு அவர் கேட்டிருக்கிறார். பிதாவின் சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லுகிறார். தான் தேவனுடைய குமாரன் என்பது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார். ஆனால் அந்த கடுமையான பசியிலே பிசாசு என்ன செய்யறான்? சந்தேகப்படும்படியாக சோதிக்கிறான், சோதனைக்காரன். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இரண்டாவது சோதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தான் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தும்படி அவர் என்ன செய்யப்படுறார்? சோதிக்கப்படுறார். பரிசுத்த ஆவியின் வரம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுதா அல்லது பொதுவான காரியங்களுக்காக கொடுக்கப்படுதா? எதுக்காக கொடுக்கப்படுது? அற்புதம் செய்யும் சக்தியை ஒருத்தர் பெற்றுக்கிறாரு, குணமாக்கும் வரத்தை பெற்றுக்கிறாரு, தனக்குத்தானே குணமாக்கிக்கிறத. பவுல் இருக்கிறாரு, குணமாக்கும் வரத்தை உடையவர் தான் அவரு. தன்னோடு கூட கூடிய தீமோத்தேயுக்கு அந்த குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தி அவருடைய வயிற்று பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. எப்பாப்பிராத்தீத்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தார். தன்னுடைய அற்புத வல்லமையை பயன்படுத்தி, குணமாக்கும் வல்லமையை பயன்படுத்தி எப்பாப்பிராத்தீத்துக்கு வந்து குணமாக்குனார இல்ல. துரோபிமுவை வியாதிப்பட்டவனாக மிலேத்துவில் விட்டு வந்தேன்ற அந்த அற்புத வல்லமையை தனக்காகவும் தன்னுடைய சீசர்களுக்காகவும் தன்னுடைய சகோதரர்களுக்காகவும் அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தினாரு. இயேசு தேவனுடைய வல்லமையை தனக்காக பயன்படுத்தும்படி என்ன செய்யப்படுறாரு? அவர் சோதிக்கப்படுறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டு சோதனை இதுல. ஒண்ணு, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சந்தேகப்படுற ஒரு சோதனை வச்சுக்கிறான். ரெண்டாவது, அவர் அந்த அற்புதத்தை செஞ்சாதான் தேவனுடைய குமாரன் நான் ஒத்துக்குவேங்கிறான். இயேசு எதற்காக பிசாசு கீழ்ப்படிய வேண்டும்? அவர் அந்த பசியில இருந்தாலும் கூட இயேசு என்ன செய்யல? அந்த கல்லுகளை அப்பங்களாக்குனார இல்ல. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கக்கூடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து தன் தேவனுடைய குமாரனா இல்லையாங்கிறத அவர் சந்தேகப்பட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, கடலின் அலைகள் வந்து நிரந்தரமா இருக்குமா? ஒரே இடத்துல உள்ளவரும் வெளியே போகும், உள்ளவரும் வெளியே போகும். அது அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தேகப்படுறவங்க கூட அப்படித்தான் இருப்பான். தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். இயேசு சந்தேகப்பட்டா என்ன ஆகும்? தேவனுடைய குமாரன் தானா? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். பாரு, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி செய்யறேன்னு அப்பங்கள் ஆக்கி இருந்தாருன்னா, கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும் போது தான் தேவனுடைய குமாரன் என்பது என்ன பண்ணிருப்பாரு? சந்தேகத்தின் அடிப்படையில அவர் நிரூபிச்சிருப்பார். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் இருக்க முடியுமா? விசுவாசம்ல இருக்க முடியுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒரு சந்தேகப்படுறவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து, தேவனை குறித்து சந்தேகப்படுறவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? எது ஒன்றும் என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வந்து தேவனிடத்துல சந்தேகப்படக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறான். நீங்க ஒரு காரியத்துக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்கன்னா சந்தேகப்படலாமா? சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணலாமா? நாம் சந்தேகப்படுவோம் இருச்சோன்னா என்ன சம்பவிக்கும்? எது மட்டும் என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுகிறவன் இருமனம் உள்ளவனா இருக்கிறான். அதான் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா அப்படிங்கிறதுக்கு சந்தேகப்படும்படியாக பிசாசன் என்ன செய்யறாங்க? சோதிக்கிறான். இயேசுவுக்கு 2 வகையான சோதனை. ஒண்ணு, தேவனுடைய குமாரன் தானாங்கிறது சந்தேகப்படுற ஒரு சோதனை. ரெண்டாவது, பிசாசுக்கு கீழ்ப்படிம்படியாக ஒரு சோதனை. இன்னொரு சோதனை என்னன்னா, பரிசுத்த ஆவியின் வரத்தை தனக்காக என்ன செய்யறது?
பயன்படுத்துறது. இந்த 3 சோதனைகளும் அந்த வசனத்துல இருக்கா இல்லைங்களா? யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றிலே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. 7ஆம் வசனம் பாருங்க. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார். இயேசு தனக்காகவும் அவருடைய அப்போஸ்தலருக்காகவும் அந்த அற்புத வல்லமையை அவர் பயன்படுத்தினாரு. பாருங்க, 2 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேர் போஷிக்கிறார். இயேசுவுக்கு அந்த வல்லம் இருக்குது. ஆனா பாருங்க, தண்ணீருக்காக எங்க உட்காந்துக்கிறாரு? கிணத்தண்டையில இலைப்படைந்தவராய் களைப்படைந்தவரை உட்காந்துக்கிறார். இது தண்ணி கொடுன்னு கேட்கிறார். அவருடைய சீசர்கள் எங்க போயிருக்கிறாங்க? போஜனம் வாங்கும்படியாக கிராமத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, ஊருக்குள்ள போயிருக்கிறாங்க. இயேசு தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்தினார இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு? தேவன் மேல. உடல் தேவைகளை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் சரியானது. யார் உணர்ந்திருந்தா? இயேசு கிறிஸ்து. எதுக்கு ஏன் அவர் பிசாசு கீழ்ப்படியணும்? அவர் சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு அவர் அற்புதம் செய்ய வேண்டும்? நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கு உணவு தேவைதான். அந்த உணவு எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? காலையில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மதியானம் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஜீவன் எப்படிப்பட்டது? பிசாசுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நமக்கு ஜீவன் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜீவனுடையவராக இருந்திருப்பாரு இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரையில் மேல் அவரை நிறுத்தி 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், முது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் எங்க நிறுத்திக்கிறான்? தேவாலயத்துல உப்புரிகை மேல நிறுத்தி வச்சுக்கிறான். இயேசு எப்படி குதிக்கணுமா? தலைகீழா குதிக்கணுமா? நீங்க தலைகீழா குதிங்க. ஏன்னா சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11:12 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு? வசனத்துல உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்ன செய்வாங்க? கீழே விழாதபடிக்கு கைகள் அப்படி ஏந்திட்டு போயிருவாங்க. தேவனுடைய குமாரனை மறுபடியும் சந்தேகத்தை கிளப்புறான். இயேசு தேவனுடைய குமாரன் நிரூபிப்பதற்கு தாழ குதிச்சிருந்தா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்கு அந்த உப்புரியிலிருந்து தாழ குதிச்சா என்ன ஆகும்? இயேசு என்ன இருப்பாரு? செத்து போயிருப்பாரு. ஏன் செத்து போயிருப்பாரு? மேல இருந்து தாழ குதிச்சா என்ன ஆயிருவாங்க? இல்ல யாரா இருந்தாலும் செத்துதான் போவாங்க. இயேசு தாழ குதிச்சிருந்தாருன்னா அவர் செத்து போயிருப்பாரு. தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவர் என்ன பண்றான்? சந்தேகத்தை கிளப்புறான். யாரு? பிசாசானவன். தேவன் இப்படி வாக்கு தத்தம் பண்ணிக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்க, பரீட்சை பண்ணி பாருங்க, தலைகளா குதிங்க. உண்மையிலே தேவன் அதை செய்வாரா இல்லையான்னு பார்க்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து என்ன எழுப்புறான்? சந்தேகம். தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுகிறார். பரிச்சித்து பார்க்கலாமா? எசேக்கியா மரிக்கிற தருவாயில் இருந்தாரு. தேவனிடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. தேவன் 15 வருடம் என்ன பண்ணிக்கிறாரு? ஜீவனை கூட்டி கொடுத்தார். 15 வருஷம் உயிரோடு இருப்பேன் நான் 15 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு எசேக்கியா உப்புரியின் மேலிருந்து தலைகளை குச்சா என்ன ஆவாரு? செத்து போயிடுவாரு. இல்ல தேவன் சொல்லிட்டாருங்க, 5 வருஷம் உயிரோடு இருக்கும்படி சொல்லிட்டாருங்க. நான் தலையில கூச்சாலும் சாக மாட்டேன்னு கூச்சா என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணார்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களை பரீட்சை பார்க்க கூடாது. தேவன் காப்பாத்துவார்ன்ட்டு பஸ் குறுக்க ஓடனா என்ன ஆகும்? ஒரு பஸ் பயங்கர பாஸ்ட்ல வருது, தேவன் காப்பாத்துவார்னு குறுக்க போனா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். கார்ல போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஜெபம் பண்ணிட்டோம், எப்படி வேணாலும் போலாமா?
நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது? பாதுகாப்பாக நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவன் பாதுகாப்பார். நமக்கும் எச்சரிக்கை தேவை இல்லைங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்யக்கூடாதுங்க? பரீட்சை பார்க்க கூடாது. பிசாசு அதை செய்யறான, தேவனுடைய குமாரன்னா அது நிரூபிங்கன்றான். இயேசு தேவனுடைய குமாரனா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறான் இயேசு கிறிஸ்துவுக்கு. நீங்க தாழ குதிக்கணும், தேவதூதர்கள் என்ன செய்யணும்? தாங்கி கொண்டு போக வேண்டும், அப்பதான் நான் நம்புவேங்கிறான் தேவனுடைய குமாரன். இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. மார்க் 16ஆம் அதிகாரத்துல அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லப்பட்டது. அதெல்லாம் யாருக்கு? மார்க் 16ஆம் அதிகாரத்துல சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான எது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அந்த வேத வாக்கியம் எங்க இருக்கு? மார்க் 16ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வாக்கு தத்தமாக முதல் நூற்றாண்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாட்டில்ல விஷத்தை எடுத்து அந்த வசனத்தை நம்ம வாசித்து அந்த விஷத்தை குடிச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவோம். ஐயோ, தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கே. பாருங்க, ஒரு தீவுல பவுல் மாட்டிக்கிறாங்க. பவுலோடு இருந்தவர்களும் ரோம பிரயாணத்துல விறகு எடுத்து அந்த நெருப்புல போறாரு. கையில ஒரு பாம்பு கவ்விருச்சு. ரொம்ப கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு. உடம்பெல்லாம் அப்படியே வீக்கம் கண்டு சடுதியில விழுந்து சாபான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அந்த தீவார். அந்த பாம்பு எதுல உதறி போட்டாருங்க? தீயில உதறி போட்டு எந்த தீங்கும் அடையாது இருந்தார். முதல் நூற்றாண்டு காலத்திலேயே அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்தது. விஷம் விஷத்தை அவங்க வாயில ஊத்தினாலும் அவங்க என்ன ஆக மாட்டாங்க? அந்த அற்புத வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் சாக மாட்டாங்க. எல்லாருமே செத்து போயிருவாங்களா? எல்லாரும் சாக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்துவம். பவுல் ரோமாபுரிக்கு போகணும், ராயனுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கப்பல்ல அவருக்கு எதை கொடுக்குறாங்க? விஷத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கப்பல்ல பிரயாணத்துல விஷம் குடிச்சா பவுல் செத்து போயிருவாரா? தேவனுடைய வாக்கு தத்துவம் என்ன? ரோமாபுரிக்கு போகணும். கப்பல் பிரயாணத்துல பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அத்து போச்சு. ஆனா நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? வாக்கு தத்தம் பண்றாரு. எங்க நிக்கணும்? பவுலே பயப்படாத. எங்க நிக்கணும்? ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். பவுல் பயப்படல. அதுக்கப்புறம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டுமே ஒழிய அதை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படிதான் மேற்கொள்றாரு? வசனம். கடுமையான பசியில இருக்கிறாரு. பிசாசு கீழ்ப்படிந்தாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரிக்கிற வரைக்கும் என்ன வரக்கூடாதுங்க? தேவன் மேலும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேலும் சந்தேகம் வரக்கூடாது. நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் சந்தேகத்தோடு என்ன பண்ணக்கூடாதுங்க? ஜெபிக்க கூடாது. நாம் சந்தேகத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் எது ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படிதான் ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோடு. அப்படிதான் ஜெபம் பண்ணணும். சந்தேகப்பட தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? நாம் இருமனம் உள்ளவர்களாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் போதிக்கிறாரு. அந்த போதனை கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரன் சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் சொல்றாரு. தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே உங்களுக்கு கோபம் வருது. இயேசுவை கொலை செய்வதற்காக கல்லுகள் எடுக்கிறான். இயேசுவை கொலை செய்வதற்காக கல்லுகள் எடுக்கிறாங்க யூதர்கள். இயேசு தேவனை காப்பாத்தவன் அங்கே நின்று இருந்தாரா? என்ன செஞ்சாங்கிறது கவனிங்க. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். இயேசு என்ன பண்ணாரு? கல்லை விட்டு அடிங்க நின்று இருந்தார? இயேசு என்ன பண்ணாருங்க? இந்த ஆபத்துல இருந்து மறைந்து போயிட்டாரு. அவர் கடந்து போயிட்டாரு அவங்களை விட்டு. இயேசு தேவனை பரீட்சை பண்ணி பார்த்தாரா? இயேசு கல்லுகளினால் மறிக்க வேண்டுமா, சிலுவையில் மறிக்க வேண்டுமா? சிலுவையில். இயேசுக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய வாக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க?
பரீட்சை பண்ணக்கூடாது. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்த அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 21ஆம் வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்பட்டாரா? இல்ல. எப்போ அப்படி சந்தேகப்படல? அவருடைய சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து என்னங்க சந்தேகமாய் என்னதுங்க? தேவன் சொல்லியிருந்தாரு, அவங்க சரீரமும் அவருடைய சரீரமும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு அப்புறம் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அது சந்தேகப்பட்டாரா? வசனம் பாருங்க, தேவன் வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி. நாம் இப்படிதான் நம்பணும். தேவன் வாக்கு தத்தம் பண்ணது நிறைவேற்ற நாம் அப்படி விசுவாசிக்கின்ற பொழுது நாமும் இப்படி விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் இருக்க முடியும். அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தேகங்கிறது வரலாம, தேவனை சந்தேகப்படலாம, தேவனுடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படலாம, சந்தேகப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருதயம் இருந்தது தேவன் மேல, அதே இருதயம் தான் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். தேவனை இயேசு கிறிஸ்து முழுமையாக விசுவாசித்தார். அவருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவாசித்தார். அதே போல நாமும் என்ன செய்யணும்? தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் முழுமையாக என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு வேணும்? இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நமக்கு தேவை.